உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்யும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக மதுரை மாவட்டத்தில் உள்ள அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான சற்று முன் வந்த செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம் ஜெகநாத், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஏற்கனவே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட ஏற்கனவே மக்கள் திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது நாளை முதல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த அதிகாரிகள் யாராவது முன்வர வாய்ப்பு இருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் உள்ள அரிட்டாப்பட்டி, மீனாட்சிபுரம், கூலான்பட்டி, செட்டியார்பட்டி, வல்லாளப்பட்டி ஆகிய பகுதிகளில் பார்த்தீர்களானால் இந்த பகுதியில் மட்டும் உள்ளடக்கிய சுமார் 5000 ஏக்கரில் இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் நடத்திய இந்த வேதாந்தா குழுமத்தின் இந்த ஹிந்துஸ்தான் லிங்க் நிறுவனம் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்காக ஏலம் எடுத்திருக்கிறது. இதற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் பொதுமக்களும் மத்தியில் இது கடும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கிறது. இந்த நிலையில் மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்யும் வரை தொடர் போராட்டம் செய்ய போவதாக அரிட்டாப்பட்டி மக்கள் முடிவெடுத்து நேற்று மாலை பார்த்தீங்கன்னா இரவு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலையில் அமர்ந்து அந்த மக்கள் இந்த போராட்டத்தை கொடுத்து ஆலோசனையானது நடத்தி வந்தனர். தமிழகத்தில் முதல் பல்லுயிர் தளமாக இப்பகுதியை அளிக்கும் வகையில் டங்ஸ்டன் கனிமம் கொள்ளளவு இந்த வேதாந்தாவுக்கு ஏலம் விட முயற்சிக்கும் மத்திய அரசின் செயலை கண்டித்ததக்கது என கிராம சபை கூட்டத்தில் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள தீர்மானங்களால் நிறைவேற்றப்பட்டது. தற்போது சட்டசபையிலும் கூட்டத்தில் தமிழக அரசு டங்ஸ்டன் நிறுவனத்துக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வருவதை வரவேற்கிறோம். அதில் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட 48 கிராமங்களையும் பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பெருக்க வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று கொள்கையை முடிவெடுத்து தற்போது அதுக்கு அறிக்கை வெளியிட வேண்டும். இந்த திட்டத்தில் மத்திய அரசு கைவிடும் வரை காத்திருப்பு போராட்டம் தொடர்க்க உள்ளோம் என்று தற்போது மேல்கண்ட அந்த கிராம மக்கள் மலை மீது ஏறி தற்போது போராட்டத்தை அவர் அறிவித்திருக்கிறார்கள். அரிட்டாப்பட்டியில் இன்று மாலை அல்லது நாளை முதல் இந்த போராட்டம் மாலை நேரத்தில் மட்டும் இந்த கிராம மக்கள் நடத்த திட்டம் வைத்திருக்கிறார்கள். மாலை 5 மணிக்கு தொடங்கி 7 மணி வரை தினமும் இந்த போராட்டம் நடைபெறும் என்று அந்த ஊர் மக்கள் இதுல பங்கேற்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வாரத்தின் இறுதியில் அனைத்து ஊர் மக்களும் சேர்ந்து நத்தம், சிங்கமுனாரி பக்கத்தில் இந்த மாவட்டங்களில் இருந்து பொதுமக்களை வரவேற்று பெரிய அளவில் ஒரு நாள், வாரத்திற்கு ஒரு நாள் போராட்டத்தை நடத்த போவதாக அந்த கிராம மக்கள் தற்போது அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இன்று மாலை அந்த போராட்டம் தொடரலாம் அல்லது நாளையிலிருந்து இந்த போராட்டம் தொடரலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடத்தக்கது. நன்றி ஜெகநாத், உங்களுடைய விவரங்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.